அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சக்தி அகாடமி. இந்த வகுப்பில் நாம் அ வரிசை எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் கலந்து காமிச்சாலும் சரியாக சொல்கிறதுக்கு நாம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதை கவனிங்க. ஏற்கனவே நீங்கள் படித்த எழுத்துக்கள் தான். அப்போது அ வரிசை எழுத்து, புள்ளி வச்ச எழுத்து எல்லாமே மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் நாம். இது எதுக்காக நான் கலந்து கொடுக்குறேன் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வரிசையாக கேட்டோம்னா காங்காச்சாவும் சொல்லிடுவாங்க, இக்கு இங்கிச்சும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி லைனாக காமிக்கும் போது அவங்க கா இக்கு ngா இங்குன்ற அப்படியும் படிச்சிடுவாங்க. ஆனால் இந்த ரெண்டு விதமான எழுத்துக்களையும் ஒன்றா சேர்த்து கொடுத்தோம்னா கொஞ்சம் குழம்புவாங்க. அப்போ அவங்க ஒரு எழுத்தையும் பார்த்து அதோட அமைப்பை பார்த்து புள்ளி இருக்கா இல்லையான்றதை கவனித்து அதோட எழுத்தோடைய உச்சரிப்பை சரியாக சொல்ல பழகிட்டாங்கன்னா அடுத்தடுத்த வகுப்பு போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எழுத்து கூட்டி படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எழுத்துக்களை சரியான உச்சரிப்போடு சொல்லுவாங்க. அதனால் வார்த்தைகளை ஈஸியாக படிக்க முடியும். ரைட். இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நீங்கள் அமைதியாக நான் சொல்கிறத கேளுங்க, அந்த எழுத்தை பாருங்கள். முக்கியமாக புள்ளி இருக்குதா இல்லையான்றதை நீங்கள் கவனிக்கணும். புள்ளி இருந்தால் அந்த உச்சரிப்பு எப்படி வருது, புள்ளி இல்லைன்னா அந்த உச்சரிப்பு எப்படி வருதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நான் சொல்கிறத கேளுங்க, நான் எதை காமிக்கிறேனோ அதை பாருங்கள், புரிஞ்சுக்குங்க. இந்த எழுத்து தா, ரா, இன்னு, இர்ரு, இக்கு, ழ, ப, ஞ, இச்சு, இல்லு, இன்னு, இர்ரு, ய, ந, இவ், ச, இத்து, வ, ர, இழு, இஞ்சு, இப்பு, ந, ஈ, க, ல, இல்லு, இங்கு, ந, ட, ம, இந்து, ங, இட்டு, ல, இம். ஓகேங்களா? இதுதான் சவுண்டு. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி படிக்கணும்னா எழுத்துக்களை வேகமாக சொல்கிறதுக்கு முயற்சி செய்யணும். த, ர, இன், இர், இக்கு, ழ, ப, ஞ, இச்சு, இல், இன், இர், ய, ந, இவ், ச, இத்து, வ, ர, இழு, இஞ்சு, இப்பு, ந, ஈ, க, ல, இல், இங்கு, ந, ட, ம, இந்து, ங, இட்டு, ல, இம். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு பழகணும். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தமிழை பாதி கற்றுக்கிட்ட மாதிரி. ஏன்னா இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த எழுத்துக்களே புரிஞ்சுக்குவோம். ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன்னா உங்களுக்கு இதை ஃபோட்டோ எடுத்தும் ஷேர் பண்ணுறேன், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் அனுப்புகிறேன். நீங்கள் என்ன செய்யணும்னா இதே மாதிரி நோட்டில் எழுதிக்கணும். இப்போ நான் அனுப்பக்கூடிய வாய்ஸை கேட்டு கேட்டு வீட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். த, ர, இன், இர், இக்கு, ழ, ப, ஞ, இச்சு, இல்லு, இன்னு, இர்ரு, ய, ந, இவ், ச, இத்து, வ, ர, இழு, இஞ்சு, இப்பு, ந, ஈ, க, ல, இல்லு, இங்கு, ந, ட, ம, இந்து, ங, இட்டு, ல, இம். ஓகே, இதை நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வேகமாக படிக்க முடியும். வேகமாக படிக்கிறதுனா அந்த எழுத்தை பார்த்த உடனே சவுண்டை நீங்கள் என்ன பண்ணணும், வேகமாக சொல்லிக்கிட்டே வரணும். ஓகே, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் படிக்கிற மாதிரி வேகமாக படித்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். இது உங்களுக்கான ஃபைனல் லெவல். இதுதான் உங்களுக்கான டெஸ்ட்டுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் டெஸ்ட்டு சொல்லும்போது எப்படி சொல்லணுன்றதை நான் இப்போ படித்து காமிக்கிறேன். த, ர, இன், இர், இக்கு, ழ, ப, ஞ, இச்சு, இல், இன், இர், ய, ந, இவ், ச, இத்து, வ, ர, இழு, இஞ்சு, இப்பு, ந, ஈ, க, ல, இல்லு, இங்கு, ந, ட, ம, இந்து, ங, இட்டு, ல,
இம். இந்த மாதிரி நீங்கள் வேகமாக அதை சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். ஓகே, இதுக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த எழுத்துக்கள் ரொம்ப ஈஸி. இந்த எழுத்துக்களை தனித்தனியாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த லெசனில் நாம் எழுத்துக்கூட்டி வார்த்தைகளாக படிக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்தடுத்த லெசன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது யார் இந்த லெட்டர்ஸை படிக்க விரும்புகிறீங்களோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். படிக்கிறத மற்றவங்க கேட்டு கேட்டு நீங்களும் கூட சேர்ந்து படிச்சுக்கிட்டே வரணும். யார் இப்போ சொல்ல விரும்புகிறீங்க? சொல்ல விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, அப்துல் ரஹீம் சொல்லுங்க. தா ரா மூணு சொல்லி இன். ஓகே ர் ஓகே இக்கு ஆ ரா. ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். அடுத்தடுத்த லெட்டரை ஃபாஸ்ட்டாக சொல்லலாம். ஆ நா சா மேல புள்ளி இருக்கு. ஆ இச் லா புள்ளி இருக்கு. இல்ல ரெண்டு சொல்லி இன்ன. ஓகே இர் ம் யா ஓகே ரெண்டு லா ரெண்டு சொல்லி லா. நா நா. ஓகே இவ் ஆ சா ம் இத்து ஓகே லா கவனி. சிவா ஆ வா வா ரா இல் இஞ்சு இப் இஞ்சு இப்பு இன்ன கவனிக்கணும். நான் ஈ கா லா இல்ல இங்க மூணு சொல்லி என்ன புள்ளி இல்ல. ஆ ஓகே டா மா ம் ம் ஞா ட் இட்டு ஓகே லா இம்மு. சூப்பர், அருமையாக சொன்னீங்க அப்துல் ரஹீம், வெரி குட். ஆனால் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எழுத்துக்களை நீங்கள் சரியாகவும் வேகமாகவும் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே, இப்போ பிரீத்திகா ஸ்ரீ சொல்லுங்க. ஓகே, புள்ளி இருந்தா இழு, இல்லைன்னா ஓகே புள்ளி இல்ல, அப்ப எப்படி? எஸ் ஓகே கவனிக்கணும். ஓகே ஓகே பிரீத்திகா ஸ்ரீ, அழகா சொன்னீங்க. ஒரு சில எழுத்துக்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன செய்யுங்க, இதே மாதிரி நோட்ல எழுதிக்குங்க. நான் சொல்றதை கேட்டு கேட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களால வேகமாகவும் சரியாகவும் சொல்ல முடியும். ஓகேவா? தேங்க்யூ, அருமையா படிச்சீங்க. அடுத்ததா வெங்கடரமணா, நீங்க சொல்லலாம்.